நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா செஞ்ச ஒரு சம்பவம் அப்படியே ஆடி போயிருக்கு, அலற ஆரம்பிச்சிருக்கு வங்கதேசம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்தியா என்ன செஞ்சுட்டாங்க, எதனால வங்கதேசம் ஆடி போயிருக்கு அப்படிங்கிற தகவலையும், அதே போல பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் இந்தியா தட்டி தூக்கியிருக்காங்க. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இனி கவலை இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனால் சுவிட்ச் போட்டது போல் பெட்ரோல் விலை நாளைக்கே குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையாது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய நண்பர்கள் நமக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க நண்பர்களே. அதுவும் நாம் இந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை கடக்கிறதுக்கு உங்ககிட்ட கேட்ட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னால நீங்கள் நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு ஆதரவு தொடர்ந்து வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் செய்தியாக இந்தியா சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு நேற்று வெளியாச்சு. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே உலகெங்கும் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. கச்சா எண்ணெய் விலை சரிந்த நிலையில் பங்கு சந்தைகள் ஏற்றம் கண்டது. இதற்கிடையில தான் அமைதி ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகி கொஞ்ச நேரத்திலேயே இந்திய கப்பல் ஹார்முஸை பத்திரமாக கடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. கடந்த 4 மாதங்களாகவே அமெரிக்கா, ஈரான் போர் உலக பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது. இதனால் கச்சா எண்ணெய், எல்பிஜி அப்படின்னு அனைத்தின் விலையும் கடுமையாக உயர்ந்தது. இதனால் விலைவாசி உயர்ந்து உலக நாடுகளை கடுமையாக பாதித்தது. மத்திய கிழக்கு ஆசியாவில் நிலவிய இந்த போர் பதற்றங்களுக்கு இடையே அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள் அமைதி ஒப்பந்தத்தை எட்டியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து சுமார் 2 மாதங்களாக முடங்கி கிடந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய சரக்கு கப்பலான திஷா அப்படிங்கிற கப்பல் நேற்று திங்கட்கிழமையப்போ பாதுகாப்பாக கடந்திருக்கு. திஷா அப்படிங்கிறது எல்என்ஜி அப்படின்னு சொல்லப்படுகிற திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றி செல்லும் ஒரு பிரம்மாண்டமான கப்பலாகும். இது இந்திய அரசுக்கு சொந்தமான ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தால் இயக்கப்படுது. கத்தார்லேருந்து இந்தியாவுக்கு தேவையான எரிவாயுவை ஏற்றி கொண்டு வரும் இந்த கப்பல் கடந்த 3 மாதங்களாக பாரசீக வளைகுடா பகுதியில் சிக்கி தவிச்சிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த அமைதி ஒப்பந்தம் இந்த வார இறுதியில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இருக்கு. இந்த அறிவிப்பு வெளியானவுடன் ஆசிய பங்கு சந்தைகள் பெரும் எழுச்சியை கண்டது. போர் முடிவுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முதலீட்டாளர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. உலக அளவில் எரிசக்தி போக்குவரத்துக்கு ஹார்முஸ் ஜலசந்தி மிக முக்கியமான பாதையாகும். உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து இந்த பாதை வழியாகவே நடக்குது. இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40%, இயற்கை எரிவாயுவில் 60% மற்றும் எல்பிஜி எரிவாயுவில் 90% அப்படின்னு இந்த பாதை வழியாகவே வருது. அதனால் இந்த பாதையில் ஏற்படும் சிறு தடையும் கூட இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் விலை உயர்வையும் ஏற்படுத்தும். கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இந்த பகுதியில் சிக்கிக்கொண்டது. ஏப்ரல் 18 ஈரான் திடீரென இந்த பாதையை முடிச்சு அப்போது சில இந்திய கப்பல்கள் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி பல கப்பல்கள் தங்களுடைய இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பாண்டர் கருவிகளை அணைத்துவிட்டு ரகசியமாகவே பயணித்தாங்க. ஆனால் தற்போது நிலைமை மாறிட்டு வர்றதுனால திஷா கப்பல் தன்னுடைய இருப்பிடத்தை வெளிப்படையாக அறிவித்தபடி துணிச்சலாக ஜலசந்தி கடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வளைகுடா பகுதியில் இன்னும் 13 இந்திய கப்பல்கள் இருக்கு. திஷா கப்பல் ஜூன் 18 குஜராத்துடைய தகேஜ் துறைமுகத்தை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய இயக்குனர் ஓபேஷ் குமார் சர்மா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திஷா கப்பல் 62,370 மெட்ரிக் டன் எரிவாயுடன் பாதுகாப்பாக கடந்து விட்டது. அங்கு சிக்கியிருக்கும் மற்ற இந்திய கப்பல்களையும் பாதுகாப்பாக மீட்க அரசு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமைதி ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டாலும் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் இன்னும் எச்சரிக்கையோட தான் இருக்காங்க. கடந்த 3 மாத கசப்பான அனுபவங்களால போக்குவரத்து முழுமையாக சீரடைய இன்னும் சில வாரங்கள் ஆகலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் நிலைத்திருந்தால் மட்டுமே உலக நாடுகளுக்கு தடை இல்லாமல் எரிபொருள் கிடைக்கும். ஈரானுடைய இந்த ஜலசந்தி மூடும் அதிகாரம் உலக பொருளாதாரத்தை அச்சுறுத்தும் ஒரு ஆயுதமாக பார்க்கப்பட்டது. தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த அமைதி தேர்வு உலக நாடுகளுக்கு பெரும் நிம்மதி அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பங்களாதேஷுடைய பிரதமர் தாரிக் ரஹ்மானுடைய ஆலோசகர் ஒருவர் டெல்லி விமான நிலையத்தில் இந்திய அதிகாரிகளால் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கு கண்டனம் தெரிவித்து பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிக்கு நேரில் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு அழைப்பொன்னையும் பங்களாதேஷ் அரசு அனுப்பியிருக்கு. இந்தியா பங்களாதேஷ் இடையிலான உறவுல அண்மை காலமாக விரிசல்கள் ஏற்பட்டு வருது. இந்த நிலையில தான் பங்களாதேஷ் பிரதமருடைய ஆலோசகர் ஜாகிர் உர் ரஹ்மான் 2 தினங்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்திருந்தாரு. ஒரு மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக அவர் பயணம் மேற்கொண்டதாக சொல்லப்பட்ட நிலையில டெல்லி வந்திறங்கிய அவரை இந்திய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரியுது.
இந்த நிலையில தான் சற்றும் எதிர்பாராத துரதிருஷ்டவசமான நிகழ்வு அப்படின்னு பங்களாதேஷுடைய வெளியுறவு அமைச்சர் கலிலுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இவருடைய கருத்தை அடுத்து திங்கட்கிழமை அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா டாக்காவில் இருக்கும் இந்திய துணை தூதர் பவன் பதாவை நேரில் அழைத்து தன்னுடைய கவலையை பங்களாதேஷ் அரசு முறைப்படி தெரிவித்ததாக ஊடக தகவல்கள் தெரிவிக்குது. பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு பங்களாதேஷ் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் அது ஏற்கப்படலை. இதனை அடுத்து இருதரப்பு உறவுல கசப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள ஊடுருவும் அந்த நாட்டு குடிமக்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த நடவடிக்கையின் போது புதிய விதிமுறைகளை இந்திய அரசு பின்பற்றவில்லை அப்படின்னு பங்களாதேஷ் குற்றம் சாட்டியிருக்கு. இந்த நிலையில தான் அவர் இந்தியா வந்து அவரை பிடிச்சி உட்கார வச்சு விசாரணை நடத்தினாங்க இல்லையா, இவர் ஏன் பிடிச்சி விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா இவர் வந்து நம்முடைய நாட்டுக்குள்ள வர்றதுக்கு தடை செய்யப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அபிஷியலா இவர் வந்து ஒரு பிரதமருடைய ஆலோசகராக இருக்கிறார் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு முறை மட்டும் வந்து நாங்க அலோவ் பண்றோம் அப்படிங்கிற ரீதியில இந்திய தரப்புல சொல்லப்பட்டிருந்திருக்கு. இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட முறையான விசாரணையை நடத்தியிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தான் பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி பதில் பேசிட்டு முன்னுக்கு பின் முரணாகவும் ஒரு திமிராகவும் பதில சொல்லிட்டு இருந்ததுனால இந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப நேரம் நீண்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவரை வந்து அனுப்பி விட்டாங்க. இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா செஞ்ச இந்த சம்பவத்தினால வங்கதேசம் அலற ஆரம்பிச்சு துடிச்சு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்லையிலையும் மோதல்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சட்டவிரோதமாக இந்தியாவில் குடிபெயர்ந்த வங்கதேசத்தினர் வந்து நாடு கடத்திட்டு இருக்காங்களே இந்தியா, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுல குழப்பம் நீடிக்கிறதுனால இந்திய வங்கதேச எல்லைக்கு உட்பட்ட இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து தவிச்சிட்டு வர்றாங்க. அசாமுடைய தெற்கு சல்மாரா மன்கச்சார் மாவட்ட எல்லையில் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள நுழைய முயற்சி செஞ்ச 9 பேரை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அவங்கள வந்து தங்கள் நாட்டுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனால் அவர்களே அனுமதிக்க வங்கதேச எல்லை காவல் படை வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வருது. அவங்க வந்து வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு வங்கதேசத்துடைய இராணுவம் வந்து சொல்லுது. குடியுரிமை இன்னும் உறுதிப்படுத்தப்படாததுனால அந்த 9 பேரால் 2 நாடுகளுக்குள்ளேயும் நுழைய முடியலை. இவர்கள் 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தவிச்சிட்டு வராங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறதுக்காக இந்திய எல்லை பாதுகாப்பு படைக்கும் வங்கதேச எல்லை காவல் படைக்கும் இடையே ஒரு கொடி அமர்வு கூட்டம் நடைபெற்றது. ஆனால் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த 9 பேரும் எல்லையின் இடைப்பட்ட பகுதியில் தவிப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து மன்கச்சார் பகுதியில் இருக்கும் இந்திய வங்கதேச எல்லையில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஒரு வீடியோவில் அவர்கள் ஒருவர் தாங்கள் வங்கதேச குடிமக்கள் அப்படின்னும் வேலைக்காக இந்தியாவுக்கு வந்ததாகவும் ஒப்புக்கொள்வது கேட்குது. எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மையால் அவர்கள் அழுவதை காட்டும் மேலும் பல வீடியோக்களும் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கில் பல மாதங்களாக நீடித்து வந்த பதற்றத்துக்கு முடிவு கட்டும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த ஒப்பந்தம் உடனடியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை போருக்கு முந்தைய நிலைக்கு கொண்டு வராது அப்படிங்கிற அதிர்ச்சி கொடுக்கும் விஷயத்தை எரிசக்தி நிபுணர்கள் முன் வச்சிருக்காங்க. போர் நிறுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது முதல் படியாகவே அமையும் அப்படின்னும் முழு அளவிலான உற்பத்தி மீட்சிக்கு பல மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையாது. அதே போல எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சனையும் உடனடியாக தீராது. உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுடைய விலை இன்னும் கடுமையாக சரிஞ்சிருக்கு. அமெரிக்காவுடைய WTI கச்சா எண்ணெய் விலை 5.4% குறைஞ்சு பேரலுக்கு $80 பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை 4.9% வீழ்ச்சி அடைந்து $82 வர்த்தமாகுது. அதே போல மத்திய கிழக்கு எண்ணெயுடைய முக்கிய குறியீடான முர்பான் கச்சா எண்ணெய் விலை 6% சரிஞ்சு பேரலுக்கு $77 குறைஞ்சிருக்கு. இயற்கை எரிவாயு விலையும் 2.5% வீழ்ச்சி அடைஞ்சு $3.4 இருக்கு. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு காரணமாக எண்ணெய் விநியோக தடைகள் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை சந்தையில் உருவாகி இருக்கிறதுனால இன்னைக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சந்தை வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டாலும் அதன் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி உடனடியாக அதிகரிக்காது. மத்திய கிழக்கு நாடுகளில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகளை மீண்டும் இயக்குவதற்கு நேரம் எடுக்கும். குறிப்பாக சில எண்ணெய் வயல்களை முழு அளவில் இயக்குவதற்கு பல மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உலகளாவிய எண்ணெய் விநியோகம் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொலம்பியா பல்கலைக்கழகத்துடைய உலக எரிசக்தி கொள்கை மையத்தை சேர்ந்த நிபுணர் டேனியல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஹார்முஸ் திறக்கப்படுகிறது அப்படிங்கிறதன் அர்த்தம் என்ன, சிக்கி தவிக்கும் சரக்குகள் எவ்வளவு வேகமாக வெளியேறும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது நீரிணை திறக்கப்பட்டாலும் அங்கு காத்திருக்கும் கப்பல்கள், காப்பீட்டு சிக்கல்கள், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் துறைமுக நெரிசல் போன்ற காரணங்களால வர்த்தகம் உடனடியாக வேகம் எடுக்க வாய்ப்பில்லை. கடந்த 3.5 மாதங்களாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறதுனால
மத்திய கிழக்கு நாடுகளில் தினசரி 1 கோடி பேரல்களுக்கும் அதிகமான எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த உற்பத்தியை மீண்டும் முந்தைய அளவுக்கு கொண்டு வர நிறுவனங்களுக்கு நேரம் எடுக்கும். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் ஒப்பீட்டு அளவில் விரைவாக உற்பத்தியை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னாலும் அனைத்து நாடுகளும் ஒரே அளவில் விரைவான மீட்சியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரான் நாட்டுடைய எண்ணெய் ஏற்றுமதி பெரும்பாலும் பஸ்ரா துறைமுகத்தை நம்பியிருக்கு. இதனால ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டாலும் ஈராக்குடைய உற்பத்தி மீட்சி மெதுவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈராக் நாடு மற்ற நாடுகளை விட அதிக அளவில் உற்பத்தியை குறைச்சிருந்ததுனால அதன் எண்ணெய் வயல்கள் மீண்டும் இயங்க தொடங்க அதிக நேரம் எடுக்கும். சில வயல்களுக்கு 1 வருடம் வரை ஆகலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. எரிசக்தி ஆலோசனை நிறுவனமான உட் மேக்கின்சி நிறுவனத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதுனால பாதிக்கப்பட்ட வயல்கள் 3 மாதங்கள்ல 70% உற்பத்தி அடையலாம், 6 மாதங்கள்ல 90% எட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கடைசி 10 லட்சம் பீப்பாய் உற்பத்தியை மீட்டெடுப்பதற்கு கணிசமான கால அவகாசம் தேவைப்படும். இந்த மதிப்பீடுகள் உற்பத்தியாளர்கள் கட்டுப்பாடான முறையில் உற்பத்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிற அனுமானத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் எண்ணெய் சந்தையில் உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் நீண்ட காலத்தில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை உறுதிப்படுத்த உதவும், விலையை குறைக்கவும் உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் உற்பத்தியுடைய மீட்சியின் வேகம் ஒவ்வொரு நாட்டுடைய உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப திறனை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்க்கலாம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.